Dear students, இப்ப இதுல கருவுறுதல் ஃபெர்டிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா இஸ்துமஸ் ஆம்பிளரி ஜங்ஷன்ல வந்து நடைபெறும் அப்படின்னு சொன்னோம். சைமல்டேனியஸா ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் வந்துட்டு ரீச் ஆனாதான் அங்க ஃபெர்டிலைசேஷன் வந்து நடைபெறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு இதுல கெபாசிட்டேஷன் அப்படின்னா என்ன, வெரி இம்பார்ட்டன்ட். கெபாசிட்டேஷன், இந்த கெபாசிட்டேஷன் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல திறனேற்றம் அப்படின்னு பேரு. அப்படின்னா என்ன சார், வாட் டஸ் இட் மீன் அப்படின்னு சொன்னா, so it is a biochemical event which enables the sperm penetrate into the penetrate and fertilize the egg. இது வந்து ஒரு உயிர் வேதிய நிகழ்வு. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, விந்துவானது அந்த செல்லை துளைக்க உதவுகின்ற ஒரு உயிர் வேதிய நிகழ்வுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னா கெபாசிட்டேஷன் அப்படின்னு பேரு. சோ தமிழ்ல இதுக்கு பேர் வந்து திறனேற்றம் அப்படின்னு பேர். சரி, அப்ப ஸ்பெர்ம் வந்துருச்சு. ஸ்பெர்ம் வந்துட்டு இப்ப எக்குள்ள வந்துட்டு பெனிட்ரேட் ஆகுது. சோ இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா சீரிஸ் டயக்ராம். சோ இது வந்து அண்டர் செல். சோ இது வந்து உங்களுக்கு தெரியும் மேல் கேமெட்னு சொல்லக்கூடிய ஸ்பெர்ம். சோ இந்த ஸ்பெர்ம்னுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம படிச்சோம். விந்தணுவினுடைய தலைப்பகுதியில வந்து பார்த்தோம்னு சொன்னா அக்ரோசோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். ரைட், இப்ப இதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா இப்ப ஸ்பெர்ம் வந்துட்டு எக் மெம்பரேன்ல எக் மேல வந்துட்டு அட்டாச்மெண்ட் ஆகுது. அட்டாச்மெண்ட் ஆனே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா, எக் கிட்ட வந்துட்ட பிறகு ஏற்கனவே இன்னொன்னு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புறேன். அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து நடைபெறுகின்ற பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த டைம் ஆஃப் காய்டஸ் ஏறத்தாழ பாலின பெருக்கம் நடைபெறுகின்ற பொழுது ஆண்களிடம் இருந்து 200 to 250 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் ஆர் எஜாகுலேட்டட் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம படிச்சோம் இல்லைங்களா. ஸ்பெர்ம்ஸ் ஆர் எஜாகுலேட்டட் அவுட். ஆனா அதே பெண்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு அண்டாணு மட்டும்தான் வந்து வெளியிடப்படும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். ரைட், இப்ப அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அடுத்து இந்த கெபாசிட்டேஷன் சொல்லக்கூடிய நிகழ்வை தொடர்ந்து அடுத்து என்ன சார் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த அண்டத்தை சுற்றி வந்து 3 லேயர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவத்தை பத்தி நேற்று படிக்கும் பொழுது நான் சொன்னேன், the human egg or the ovum is surrounded by 3 layers. என்னென்ன படிச்சோம் சொல்லுங்க. எஸ், outermost layer என்ன பேரு, corona radiata. So the corona radiata is the outermost layer which is formed from follicle cells அப்படின்னு படிச்சோம். The middle layer is called zona pellucida. So இது வந்துட்டு மையத்துல வந்து காணப்படக்கூடிய உறை, thick layer. அதுக்கு அடுத்து உள்ள காணப்படக்கூடிய உறைக்கு vitelline membrane அப்படின்னு பேர். vitelline membrane. So plasma membrane of the ovum is called vitelline membrane அப்படின்னு படிச்சோம். அப்ப இந்த 3 உறைகளையுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா தொலைச்சுக்கிட்டு ஆணினுடைய விந்தணுவுல தலைப்பகுதியில நம்ம படிச்சோம் அக்ரோசோம் வந்துட்டு கேப்லெக்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொன்னேன். அதுக்கு கீழே பார்த்தோம்னாக்கா நியூக்ளியஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோம். அப்ப இந்த நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய மரபு பொருளானது அண்டத்துக்குள்ள வந்து தொலைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொன்னா அதற்கு காரணமாக இருப்பது எது அப்படின்னா விந்தணுவினுடைய தலைப்பகுதியில் காணப்படுகின்ற இந்த அக்ரோசோம்னு சொல்லக்கூடிய பகுதி. அப்ப இந்த அக்ரோசோம்னுடைய ரோல் என்ன அப்படின்னு சொன்னா, வாட் இஸ் த மெயின் ரோல் ஆஃப் த அக்ரோசோம் அப்படின்னு சொன்னா, the acrosome which secretes the enzyme name is called hyaluronidase. Hyaluronidase அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு enzyme. The hyaluronidase enzyme also called sperm lysine. So இந்த enzyme என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, which is responsible for dissolving the egg membrane. அண்டத்தை சூழ்ந்து காணப்படக்கூடிய இந்த 3 உறைகளையும் டிசால்வ் பண்ணுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நொதி எது அப்படின்னு சொன்னா இந்த hyaluronidase. So hyaluronidase is an enzyme which is secreted from the acrosome என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப அடுத்து என்ன சார் நடக்குது இதுல அப்படின்னு சொல்லி சொன்னா, அதை தொடர்ந்து அப்ப இந்த மெம்பரேன் வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா அவுட்டர் மோஸ்ட் லேயர் இந்த கரோனா ரேடியேட்டான்னு சொல்லக்கூடிய இந்த மெம்பரேன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அட்டாச்மெண்ட் ஆகும். அட்டாச்மெண்ட் ஆனோடனே அடுத்து என்ன பண்ணணும்னு சொன்னா இந்த அக்ரோசோம்னு சொல்லக்கூடிய இந்த நொதியானது ஹைலூரானிடேஸ் சொல்லக்கூடிய இந்த அக்ரோசோம்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியானது ஹைலூரானிடேஸ் என்சைம் வந்துட்டு உற்பத்தி செய்து அண்டத்தை சூழ்ந்து காணப்படக்கூடிய இந்த உரைகளை வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னா டிசால்வ் பண்ணுது, கரைச்சிருது. கரைச்சதுக்கு பிறகு என்ன ஆகுனாக்கா
விந்தணுவினுடைய தலைப்பகுதியும் நடுவுடல் பகுதின்னு சொல்லக்கூடிய மிடில் பீஸ் மட்டும்தான் உள்ள போகும், வால் வந்து வெளியவே தான் இருக்கும். அடுத்து உள்ள போனோடனே அடுத்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியஸ் வந்துட்டு உள்ள போயிடும். இதுதான் ரொம்ப முக்கியம். சோ அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா இங்க ஃபியூஷன் நடக்குது. எது ஃபியூஷன் அப்படின்னா இந்த ஓவத்துல இருக்கக்கூடிய நியூக்ளியஸும் ஸ்பெர்முடைய நியூக்ளியஸும் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஃபியூஷன் வந்து நடக்கும். அந்த நிகழ்வுக்கு நீங்க படிச்சிருப்பீங்க, ஆம்பிமிக்சிஸ் அப்படின்னு பேர். சோ இதெல்லாம் நீங்க லோயர் கிளாஸ்ல வந்து படிச்சிருப்பீங்க. அதுக்கு அடுத்தது இப்ப உள்ள போனோடனே என்ன சார் நடக்குது அப்படின்னு சொன்னா வெரி இம்பார்ட்டன்ட், கார்டிகல் கிரானியூல்ஸ். So in the cortical granules present in the cytoplasm combines with the inner surface of the vitelline membrane to form a membrane called a newly membrane called fertilization membrane. Very important, fertilization membrane. So முதல்ல கெபாசிட்டேஷன் என்னங்கிறது சொன்னோம். அதுக்கு அடுத்த நிகழ்வு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அக்ரோசோமுடைய ரோல் என்னன்னு சொன்னோம். அதுக்கு அடுத்தது ஃபெர்டிலைசேஷன் மெம்பரேன். இது ரொம்ப முக்கியம். ஃபெர்டிலைசேஷன் மெம்பரேன் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி சொன்னா once again I repeat, the cortical granules of the cortical granules which are present in the cytoplasm of the egg which combines the vitelline membrane to form a new membrane called the fertilization membrane which prevents the polyspermy. இந்த fertilization membrane உடைய ரோல் என்ன அப்படின்னு சொன்னா avoid பாலிஸ்பெர்மி. வெரி இம்பார்ட்டன்ட். அது என்ன சார் பாலிஸ்பெர்மி அப்படின்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து பாலிஸ்பெர்மி அப்படிங்கிறது வந்து தமிழ்ல பல விந்து செல்கள் கருவுறுதல் நடைபெறுவது இந்த ஃபெர்டிலைசேஷன் மெம்பரேன் மூலமாக என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னா தடுக்கப்படும். ஏன் அப்படின்னு சொன்னா சிங்கிள் எஜாகுலேஷன் நான் சொன்னேன் கிட்டத்தட்ட 200 இருந்து 250 மில்லியன் விந்தணுக்கள் உள்ள வெளியே வரும்னு சொன்னேன். ஆனால் ஒரே ஒரு விந்தணு மட்டும்தான் ஒரு அண்டத்தை என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா கருவுறுதல் செய்ய முடியும். அப்ப உடனே அதுதான் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா அண்டத்துல இருக்கக்கூடிய கார்டிகல் கிரானியூல்ஸ் வந்துட்டு அண்டத்தை சூழ்ந்து காணப்படுகின்ற இன்னர் மெம்பரேன் சொல்லக்கூடிய இந்த விட்டலின் மெம்பரேனோட ஃபியூசன் ஆகி மேல வந்துட்டு என்ன ஆயிடுதுன்னா இந்த மாதிரி இங்க பாருங்க இந்த மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா ஒரு கோன் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து உருவாக்கிடும். உருவாக்கணும்னே என்ன ஆகும்னா இங்க இருந்து தொடர்ந்து வெளியே வரக்கூடிய மற்ற விந்தணுக்கள் எல்லாம் தடை செய்யப்படும். ஒரே ஒரு விந்தணு மட்டும்தான் இந்த அண்டத்துக்குள்ள போயிட்டு இந்த அண்டத்துல இருக்கக்கூடிய நியூக்ளியஸும் விந்தணுல இருக்கக்கூடிய நியூக்ளியஸும் இணைந்து ஜைகோட் ஆனது உருவாகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அதை தொடர்ந்து இந்த அதாவது ஃபெர்டிலைசேஷன் மெம்பரேன் வந்து உருவானதற்கு பிறகு எது ஃபெர்டிலைசேஷன் மெம்பரேன் உருவாவதன் மூலமாக எது தடை செய்யப்படுதுன்னு சொன்னேன் அவாய்ட் பாலிஸ்பெர்மி. இது ஞாபகத்தில் வச்சுங்க. அதுக்கு அடுத்தது இப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா ஜைகோட் உருவாயிடுச்சு. So zygote you know all very well. The zygote is a diploid cell undergo the successive mitotic divisions to form a successive mitotic division. This process is said to be cleavage. So தொடர்ந்து இந்த ஜைகோட் ஆனது என்ன பண்ணப்படுது அப்படின்னு சொன்னா பல மைட்டாட்டிக் செல் பிரிதலுக்கு வந்து உட்படுகிறது. அந்த நிலையை நாம பிளவி பெறுதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். தொடர்ந்து தமிழ்ல கிளீவேஜ் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல பிளவி பெறுதல் அப்படின்னு பேர். இப்ப பிளவிப்பெருகள் மூலமாக அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா பிளாஸ்டுலா பிளவிப்பெருகள் மூலமாக தோன்றக்கூடிய செல்களுக்கு பிளாஸ்டோமியர்ஸ் அப்படின்னு பேரு. The process is said to be blastula அப்படின்னு பேரு. இப்ப இந்த பிளாஸ்டோலேஷனை தொடர்ந்து அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த செல்கள் தொடர்ந்து நல்லா கவனிங்க. இங்க எழுத பாருங்க. சோ 2 செல் ஆகுது, 2 4 ஆகுது, 4 8 ஆகுது, 8 16 ஆகுது, 16 32 64 இப்படியே 72 இந்த மாதிரி வந்து செல்கள் தொடர்ந்து எண்ணிக்கையில வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா பெருக்கம் அடைஞ்சுக்கிட்டே போகுது. பெருக்கமடைஞ்சிட்டு ஃபைனலா வந்து பார்த்தோம்னு சொன்னா ஆஃப்டர் த 72 செல் ஸ்டேஜ் வெரி இம்பார்ட்டன்ட். தொடர்ந்து ஜைகோட்ல இருந்து செல்களானது பிளவுற்று இந்த மாதிரி எண்ணிக்கையில பிளவுற்று போயிட்டே இருக்கு. ஆஃப்டர் த 72 செல் ஸ்டேஜ் இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னா இட் ரிசம்பிள்ஸ் லைக் எ மல்பெரி ஃப்ரூட். ஒரு மல்பெரி ஃப்ரூட் மாதிரியான ஒரு அமைப்பாக இது உருவாகிறது. இந்த அமைப்புக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னா மோருலா அப்படின்னு பேர். வெரி இம்பார்ட்டன்ட், மோருலா அப்படின்ட்டு MORULA மோருலா அப்படின்ட்டு. அதை தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஆஃப்டர் தட் இந்த ப்ரொஜெஸ்டரோன் சொல்லக்கூடிய ஹார்மோனுடைய உதவியினால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அண்ட நாளத்துல இருக்கக்கூடிய தசைகளானது வந்து தளர்வடைய செய்யப்பட்டு ஒரு ஆஃப்டர் 4 to 5 டேஸ்க்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அப்படியே பாருங்க இங்க வரையறேன். சோ இது அப்படியே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா பிளவடைந்து செல்கள் வந்து தொடர்ந்து பகுப்புக்கு உட்பட்டு அப்படியே இங்க வருது. இங்க வந்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வலிக்கு விழுந்துருது. அந்த நாளத்துல இருந்து வலிக்கு இங்க யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியத்துல வந்து விழுந்துருது. ஏற்கனவே நம்ம படிச்சோம் வாட் இஸ் எண்டோமெட்ரியம்.
எஸ். The innermost mucous membrane of the uterus is said to be endometrium, where the fertilized egg is implanted. இங்குதான் நம்ம அம்மாவுடைய வயித்துல வந்துட்டு கருப்பையில வந்து பார்த்தோம் சொன்னா இங்கதான் நம்ம இங்க வந்து விழுந்து இங்கதான் நம்ம இருந்தோம். சோ இது ரொம்ப முக்கியம், எண்டோமெட்ரியம். இப்ப அதுக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த செல்கள் அதாவது வந்துட்டு ஆஃப்டர் 72 ஹவருக்கு அப்புறம் மல்பெரி ஃப்ரூட் வந்து உருவாச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு மோருலா அப்படின்னு பேரு. அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த பிளாஸ்டுலா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பிளாஸ்டுலா வந்துட்டு 2 செல்கள் அதாவது வந்து 100 செல்களுக்கு மேல இருக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா அதுல இப்ப இங்க வரையணும் பாருங்க. இப்ப வெளிப்புற அடுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செல்கள் வந்துட்டு இருக்கும், வெளிப்புறமாக இந்த மாதிரி இருக்கும். உட்புறமாக 20 to 30க்கும் மேற்பட்ட செல்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னா உருண்டை வடிவத்துல வந்து காணப்படும். உருண்டை வடிவத்துல செல்கள் வந்து காணப்படும். சோ இந்த செல்களுக்கு என்ன பேர் அப்படின்னா இன்னர் செல் மாஸ் அப்படின்னு பேரு. இன்னர் செல் மாஸ் அப்படின்னு பேரு. வெளிப்புற இந்த செல்களுக்கு ட்ரோபோபிளாஸ்ட் செல்ஸ் அப்படின்னு பேரு. ட்ரோபோபிளாஸ்ட் செல்ஸ் அப்படின்னு பேரு. வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த செல் தான் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இது பேர் பிளாஸ்டோசீல் அப்படின்னு பேரு இந்த குழி பகுதிக்கு. இந்த இன்னர் செல் மாஸ் தான் பின்னாடி என்னவாக மாறுபாடு அடையுது அப்படின்னு சொன்னா எம்பிரியோவாக, இதுதான் கருவாக, இதுதான் என்னவாகுதுன்னு சொன்னா வளர்ச்சி அடைகிறது. சோ இதுல இருந்து பிரெக்னன்சி வந்துட்டு என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா ஸ்டார்ட் ஆயிடுது. சோ இதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு சொன்னா எக்டோபிக் பிரெக்னன்சினா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும், நல்லா கவனிக்கணும். எக்டோபிக் பிரெக்னன்சி. எக்டோபிக் பிரெக்னன்சி அப்படிங்கிறது என்ன, தமிழ்ல வந்து எக்டோபிக் பிரெக்னன்சிங்கிறது என்னன்னு சொன்னா இடமாறிய கர்ப்பம் அப்படின்னு பேரு. பொதுவா வந்துட்டு ஃபெர்டிலைசேஷன் வந்துட்டு எங்க நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன், பெண்ணினுடைய அதாவது இது வந்துட்டு ஃபெலோப்பியன் டியூப். சோ ஃபெலோப்பியன் டியூப் இது. சோ இங்கதான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். இம்ப்ளான்டேஷன் வந்து பார்த்தோம்னு சொன்னா எண்டோமெட்ரியத்துல வந்து நடக்கும். The endometrium is the inner mucous membrane of the uterus is said to be the endometrium. சோ இங்கதான் வந்து நம்ம அதாவது கரு பதிதல்னு சொல்லக்கூடிய இம்ப்ளான்டேஷன் நிகழ்வானது நடைபெறும். இப்ப சில பேருக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா if the fetus is developed outside of the uterus is said to be ectopic pregnancy. இப்ப 95% எல்லாருக்கும் இங்கதான் வந்து கரு பதிதலானது நடைபெறும். ஆனால் சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த கரு பதிதல்னு சொல்லக்கூடிய நிகழ்வு கருப்பையில் வந்து நடைபெறாமல் அண்ட நாளத்தில் வந்து நடைபெறும். அப்படி நடந்ததுன்னா என்ன சார் ஆகும் அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு சீரியஸ் ப்ராப்ளம். என்ன ஆகும், சில பேருக்கு வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம். சம்டைம்ஸ் என்ன ஆகலாம்னு சொன்னா இந்த ஃபெலோப்பியன் டியூப் வந்து பர்ஸ்ட் ஆயிடலாம், வெடிச்சிடலாம். அப்ப வெடிக்கின்ற சமயத்துல என்ன ஆகும்னா ப்ளீடிங் ஏற்பட்டு அந்த பர்சன் வந்து இறந்து போவதற்கு கூட வாய்ப்பு அதிகம். சோ இது வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா எக்டோபிக் பிரெக்னன்சி. வெரி இம்பார்ட்டன்ட். இது நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே. அதுக்கு அடுத்தது கடைசியா என்ன அப்படின்னு சொன்னா மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ், டைசைகோட்டிக் ட்வின்ஸ் அண்ட் சயாமிஸ் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லி 3 விதமான அதாவது எப்படி வந்து கருவானது அதாவது அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒருகரு இரட்டையர், இருகரு இரட்டையர், ஒட்டி பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி 3 இருக்குங்க. அது தெரிஞ்சுக்கலாம். சோ இங்க ஃபர்ஸ்ட் பாருங்க மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ். மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ் இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப ஜைகோட் இருக்கு, ஒரு செல் 2ஆக வந்து டிவைட் ஆகிட்டு பார்த்தோம்னு சொன்னா 2 செல்லாக வந்து இது பிரிவடையும். 2 குழந்தைகள் வந்து உருவாங்க. அப்ப இதுல வந்து பார்த்தோம்னா 2 பேர்ல வந்து பார்த்தோம்னு சொன்னா இது வந்து 2மே ஆணாக இருக்கலாம் அல்லது 2மே வந்து பெண்ணாக இருக்கலாம். சோ இவர்கள் புறத்தோற்ற அமைப்புல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரே மாதிரி இருப்பாங்க. சோ the monozygotic twins are also called identical twins அப்படின்னு பேர். ஒரே மாதிரியான புறத்தோற்ற அமைப்பை கொண்டவர்களாக இருப்பாங்க. அதே 2வது வந்து பார்த்தோம்னு சொன்னா டைசைகோட்டிக் ட்வின்ஸ் அப்படின்னு பேர். இருகரு இரட்டையர்கள். இது வந்து ஒரு கரு இரட்டையர்கள், இது இருகரு இரட்டையர்கள் அப்படின்னு பேர். 2 ஸ்பெர்ம் 2 ஓவத்தோட வந்துட்டு ஃபியூஷன் ஆகி நமக்கு 2 ஜைகோட் வந்துட்டு உருவாகும். 2 ஜைகோட் வந்துட்டு உருவாகும். சோ இதுல வந்து பார்த்தோம்னா 2 ஆணாக இருப்பாங்க, 2 பேர் 2 பெண்ணாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆண் ஒரு பெண்ணாக வந்து இருக்கலாம். சோ இது வந்துட்டு இருகரு இரட்டையர்னு பேரு. they are non identical twins அப்படின்னு பேரு. புறத்தோற்ற அமைப்புல இவர்கள் வேறுபட்டு காணப்படுவார்கள். ஓகே. அதுக்கு அடுத்தது நானே வந்து ஒரு டைசைகோட்டிக் ட்வின்ஸ் தான். ஆமா
அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சயாமீஸ் ட்வின்ஸ் அப்படின்னு பேர். சயாமீஸ் ட்வின்ஸ் அப்படின்னு பேர். இது என்ன சார் அப்படின்னா நீங்க சினிமாவெல்லாம் கூட பார்த்திருக்கலாம். சயாமீஸ் ட்வின்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்ப ஜைகோட் வந்துட்டு பிரிவடைந்து 2 பேர் வந்து உருவார்கள். அதாவது 2 குழந்தைகள் வந்து உருவாவாங்க. ஆனா இவர்கள் உடல் வந்து ஒட்டி பிறப்பாங்க. தலைப்பகுதி வந்து ஒட்டி இருக்கலாம் அல்லது மார்பு பகுதி வந்து ஒட்டி பிறக்கலாம். ஸோ அதாவது சைல்டு பர்த் அப்ப. ஸோ இந்த மாதிரி வந்து எம்பிரியோ ஸ்டேஜ்லயே வந்து பார்த்தோம்னு சொன்னா ஒட்டி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வகைக்கு வந்து சயாமிஸ் ட்வின்ஸ் அப்படின்னு பேர். கன்ஜாயின்ட் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா திஸ் இஸ் வாட் அபவுட் த என்டையர் things about fertilization and implantation. Thank you.